ஹாய் கைஸ், பேச்சல் சமையலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் ஈரல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க தோட்டத்தில் கீரை பறிக்க போகலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. வாங்க பாட்டை கேட்டுகிட்டே போவோம். எங்கே கீரை இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கீரை அங்கங்கே தான் இருக்குது, அதனால் நம்ம ஒவ்வொரு இடமும் செக் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். நம்ம எடிட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீரையை பொறிக்கிறாரு. இவர் தான் வந்து எடிட்டர் ப்ளஸ் கேமராமேன், ரெண்டும் இவர் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தோட்டத்தில் அங்கங்கே கீரை இருக்குது. கீரையை மட்டும்தான் நம்ம பொறிச்சிக்கிறோம். அது கொழுந்து கீரையாக நல்லா இருக்கிறத பொறிச்சிக்கலாம். இதை பொறிச்சிட்டு நம்ம அகெயின் வந்து வீட்டுக்கு போகலாம். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். 2-3 தடவை வந்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து நான் போட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட்டேன் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் கீரை வெந்துடும். கீரை வந்து பார்த்திங்கன்னா இளங்கீரையாக இருக்கிறனால டக்குன்னு வெந்துடும். வெந்தப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீரை வெந்தப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி இதை வந்து ஆற வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதை நான் மிக்சியில் போட்டு அடிச்சிக்கிறேன். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் ப்ராசஸ், வெஜ் ஈரலுங்கிறதுனால இந்த கீரையை வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடல மாவு ப்ளஸ் வந்து மிளகாத்தூள் ப்ளஸ் வந்து இது வந்து மீன் பவுடர் இதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இதோட வந்து சீரகத்தையும் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் கலக்கிக்கிறேன். தண்ணிலாம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல, ஏன்னா இது கீரை, அதிலே தண்ணி இருக்குது. நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இதோட நீங்கள் வந்து ஒரு பிளேட் எடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதாவது உங்களுக்கு தட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு க்யூபாக கிடைக்கும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இட்லி குக்கரில் நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸில் வேக வச்சுக்கோங்க. வெந்தாவே நமக்கு க்யூப்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். க்யூப்ஸ் வந்து பீஸ் போட்டு நீங்கள் இதை வந்து ஈரல் பதத்துக்கு இருக்கும். எண்ணெய், கடுகு அண்டு வந்து வெங்காயம் ப்ளஸ் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கின அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இதில் காரம் இருக்கறனால நான் காரெல்லாம் ஆட் பண்ணல. வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. க்யூபாக நான் எடுத்து போட்டு இது வந்து கிளறி எடுத்திங்கன்னா சேம் ஈரல் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களுமே சுடு சாப்பாட்டோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நீங்களுமே ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட்